எது மேலையும் பெருசா ஈடுபாடு இல்லப்பா. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அது பாட்டுக்கு. இப்ப நீ வரியா பேசுறியா பேசுவோம், இல்ல நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோச்சிங் போறியா, உனக்கு கூப்பிடுற அளவுக்கு எல்லாம் எனக்கு மனசு இல்ல. கோச்சிட்டு போறதுனா போ, திரும்ப நீயே கோச்சிட்டு போயிட்டு திரும்ப வரியா, அண்ணா நான் இதான் தப்பா பேசுறேன், அப்படியா சரி வா போவோம். என்ன இது என்ன வாழ்க்கை தெரியல, அப்படி ஒரு மைண்ட் செட்டாவே எனக்கு அப்படி வந்துருச்சு. சும்மா அது இருந்தாதான் வாழ முடியும், இது இருந்தாதான் வாழ முடியும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு நல்ல பிள்ளை ஒண்ணு இருக்கும். அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துரும். அது கொடுக்கலனாலும் சுத்தி இருக்கிற எல்லாரும் கொடுக்க வச்சிருவாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கும். அது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஜீவன் மட்டும் அப்போதைக்கு நல்லாவே வாழாது. அதுகிட்ட எடுத்துக்கிட்ட யாரும் அதுக்கு திருப்பி செய்யவே மாட்டாங்க. ஆனா அதுவும் அதை பத்தி எதுவும் எதிர்பார்க்காது. கண்டிப்பா கஷ்டம்தான் படும். ஆனா என்ன, திரும்ப திரும்ப நல்லது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வாங்குற அடி யாராலுமே வாங்கியிருக்க முடியாது. அவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்ப அது செய்யறதான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது கெட்டு போகாது. அது பேர் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன்ல, இளிச்ச வாயை. எல்லாரையும் வாழ்க்கையில எதுக்கு சந்திக்கிறோம், பழகுறோம், விட்டு விலகுறோம்னு எதுவுமே தெரியல பெரியவரே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க எதுவுமே நிரந்தரம்ல. கூட பிறந்தவங்க, நேசிச்சவங்க, நண்பர்கள் யாரும்